ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் சாண்ட்விச் ரெசிபி செய்ய போகிறோம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த எக் சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சாண்ட்விச் பிரெட், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பட்டர், சீஸ், 2 முட்டை. வாங்க நம்ம சாண்ட்விச் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம சாண்ட்விச் ஸ்டஃபிங்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடி பொடியாக வெட்டியிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு தக்காளி, இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான், அதை நல்லா பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, அதுவும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக வேக வச்சு எடுத்த முட்டையை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெஜ் சாண்ட்விச்சாகவும் மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் மயோனைஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் மயோனைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ஸ்டஃபிங்ஸ் ப்ரெட்டில் வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். இதில் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங் நான் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்ஸ் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். சீஸ் பிடிக்கும் அப்படின்றவங்க அதை வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஜஸ்ட் பட்டர் மட்டும் அப்ளை பண்ணி கூட நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஜென்டில் ப்ரெஷர் கொடுங்க. இப்போது தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டை தவாவில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு நான் இது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிறேன். நீங்கள் இது மேலே கொஞ்சம் நல்லா வெயிட்டான பாத்திரம் எதுவும் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம மெதுவாக அதை திருப்பி போட்டால் போதும். இப்போ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே போல் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்மளோட எக் சாண்ட்விச்சும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இது நீங்கள் காலையில் ஸ்கூல் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.